15 iconic foreign players that played in IPL அதை தான் பார்க்க போறோம். அதாவது the history of IPL வந்து நிறைய legendary players, star players, iconic players-லாம் விளையாண்டுருப்பாங்க கரெக்டா. அதுல இருக்கிற ஒரு சில 15 பிளேயர்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது இந்த கேட்டகரியில இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு லெஜெண்டரி பிளேயரா இருக்கணும். அதாவது நிறைய மேட்ச் விளையாண்டுருக்க கூடாது, நமக்கு தெரியக்கூடாது. அதாவது எப்படி இருக்கணும்னா இவங்க இந்த டீம்ல தான் இருந்தாங்களா, இவங்க அந்த டைம்ல தான் விளையாண்டாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். நீங்க கேட்கலாம் ப்ரோ MS டோனி, பிரெண்டன் மெக்கலம், கிறிஸ் கெயில்லாம் வந்து ஐகானிக் பிளேயர்ஸ் தானே, அவங்கெல்லாம் கொண்டு வர மாட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஐகானிக் பிளேயர்ஸ் தான். ஆனா இவங்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், AB de Villiers, கிறிஸ் கெயில், தோனி எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல போறவங்க வந்து எப்படின்னா கொஞ்ச நாட்கள் தான் கொஞ்ச நாள் தான் விளையாண்டுருப்பாங்க, 1-2 மேட்ச் தான் விளையாண்டுருப்பாங்க. இல்ல உங்களுக்கே தெரியாது இவங்க என்ன விளையாண்டாங்களா அப்படின்னே தெரியாத பிளேயர்ஸை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 15 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதை தான் பார்க்க போறோம். ஒன்லி ஃபாரின் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் இல்ல. அனில் கும்ப்ளே அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் லெஜண்ட் தான். MS டோனி, அனில் கும்ப்ளேனா, ஆனா இந்த வீடியோல இருக்க மாட்டாங்க. ஓகே, 15 பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தையா முரளிதரன், மிஸ்டர் முத்தையா முரளிதரன். இவரு ஃபர்ஸ்ட் CSK. நான் ஃபர்ஸ்ட் முத்தையா முரளிதரன் வந்து CSKல இருக்கும்போது இவர் உண்மையிலே நான் சின்ன வயசுல பார்க்கும்போது இவர் தமிழ்னு நினைச்சிட்டேன். அப்பதான் தெரியுது இவர் ஸ்ரீலங்கன்னு. நான் இந்தியன் பிளேயர் நினைச்சிட்டேன் அப்ப சின்ன வயசுல பார்க்கும்போது. ஸோ முத்தையா முரளிதரன் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர், எல்லாருக்குமே தெரியும். எத்தனை விக்கெட்ஸ் எடுத்துக்காரு, வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் தான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் பிளேயர் வந்து CSKல இருந்திருக்காரு, இருந்து கப்பும் அடிச்சிருக்கோம் நம்ம. ஆனா என்னன்னா இவர் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது, இவர் வந்து அவ்வளவு பேசவும் மாட்டாரு. ஒரு குட் ஹியூமன் பீன்னு எனக்கு தெரியும். நான் அவரோட பாட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கேன், பயங்கரமா பேசுவார். விராட் கோலி பத்திலாம் வந்து பயங்கரமா சொல்லுவார். விராட் கோலி மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவார், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, CSKல வந்து பயங்கரமா பவுலிங்லாம் போட்டாரு, ஃபீல்டிங்கும் செமையா பண்ணாரு. இப்போ வந்து SRHல கோச்சா இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு பயங்கரமான ஐகானிக் பிளேயர். இவர் வந்து CSKல இருந்தாரு, வந்து 3 வருஷம் விளையாண்டாரு, கப் அடிச்சாங்க, கிளம்பிட்டாங்க. ஸோ முத்தையா முரளிதரன். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷோயப் அக்தர். தெரியாதவன் எவனுமே இருக்க மாட்டான். வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் ஷோயப் அக்தர். எந்த டீம்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்ல இருந்தாரு இவரு. எத்தனை மேட்ச்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 4 விக்கெட் எடுத்த ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 4 விக்கெட் என்னமோ எடுத்தாரு. 3 மேட்ச் விளையாண்டாரு, அதுக்கப்புறம் நின்றுட்டாங்க. தெரியல இன்ஜூரியா இல்ல எந்த ப்ராப்ளமான்னு தெரியல. அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை ஷோயப் அக்தர். வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஷோயப் அக்தர்லாம் வந்து கொல்கட்டாக்கு விளையாண்டதுலாம். ஷோயப் அக்தர்லாம் வந்து பயங்கர ஹைப்பா இருந்து கொல்கட்டா விளையாடும். எப்போ வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் வந்து கொல்கட்டா வாங்கிட்டாங்களா, ஏன்னா அந்த டைம் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. அதாவது ஷாருக் கான் தான் ஓனர். ஜெர்சி பயங்கரமா இருக்கு, பேரு பயங்கரமா இருக்கு, தீம் சாங் பயங்கரமா இருக்கு. வந்த ஃபர்ஸ்ட் மேட்சே பிரெண்டன் மெக்கலம் 150 அடிக்கிறது, ஷோயப் அக்தரை உள்ள வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பயங்கரமானது. ஸோ ஐகானிக் பிளேயர்ல ஷோயப் அக்தர் வந்து இவரும் இருப்பார் கண்டிப்பா. தேர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சனத் ஜெயசூர்யா. இருக்கிறது நேச்சுரல் டேலண்டட் பிளேயர், வந்தாலே அடிக்கிறாள், பவுலர்ஸை ஃபியர் கொடுக்குறாள். அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் சூப்பரா போடுறாரு, பேட்டிங் அடிப்பார். இவர் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு 2010 வந்து செஞ்சுரி கூட போட்டாரு. செஞ்சுரி போட்டிருக்காரு. எந்த வயசுல செஞ்சுரி போட்டிருக்காரு பாருங்க. ஸோ இவர் ஒரு பயங்கரமான ஆள், பார்க்க வயசானமா இருக்கும், ஆனால் ரொம்ப ஆக்டிவா விளையாடுவாரு, ஃபாஸ்டா தான் நடப்பாரு, ஃபாஸ்டா தான் எல்லாமே பண்ணுவாரு. இவர் ஒரு பயங்கரமான பிளேயர். ஸோ சனத் ஜெயசூர்யா. நெக்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா டேனியல் விட்டோரி, RCB கேப்டன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நமக்கெல்லாம் நல்லா தெரியும், நல்லா கிரிக்கெட் பார்க்குறவனுக்கு தெரியும். டேனியல் விட்டோரி பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு நர்ட் ஃபீலிங் வரும். கண்ணாடி போட்டு இந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஃபுல்லா அந்த ஆப்ரேட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர்லாம் உட்காந்து நோண்டுற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு டேனியல் விட்டோரி பார்த்தா. பவுலிங் போடுறத பார்த்தாலும் லைட்டா அப்படிதான் இருக்கும். பவுலிங் போடுறது எப்படின்னா டேர்ன் பண்ற மாதிரியே இருக்காது, ஆனால் விக்கெட் எடுத்துருவாரு. எனக்கு பிடிச்ச ஸ்பின் பவுலிங் ஸ்டைல் வந்து டேனியல் விட்டோரி தான். ஸ்பின் பவுலிங்ல வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டைல் வந்து டேனியல் விட்டோரி. ஒரு மாதிரி செமையா இருக்கும், வந்து ஒரு மாதிரி திருக்கடியும் போடும். RCB வந்து கேப்டன்சி பண்ணி ஃபைனல் வரை கொண்டு போனாரு, ஆனா தோத்துட்டாங்க ஃபைனல்ல. 2011 போனாங்க, சென்னை சூத்தடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ RCB தோத்துட்டாங்க ஃபைனல்ல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல கேப்டன் தான், சரியான பவுலர். நிறைய பேருக்கு தெரியாது, இவர் ஒரு ஐகானிக் பிளேயர் தான். நியூசிலாந்து பிளேயர் தான், நியூசிலாந்து கேப்டனாகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். தெரியாதவன் இருக்க முடியாது. ஃபிளின்டாஃப்னு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன வருதுன்னா யுவராஜ் சிங் அடிச்ச 6 தான் வரும் கரெக்டா. பிராட் பால் அடிக்கிறவங்களுக்கு பிராட் பால்ல 6 6 அடிப்பாரு. அதுக்கு காரணமா இருந்த ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் தான் யுவராஜை வம்பெடுப்பாரு. யுவராஜ் ஒரு 6 6 அடிச்சு முடிச்சிடும். அது மட்டும் இல்ல, எல்லாரும் உடனே ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்து குறை சொல்லக்கூடாது. ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வந்து ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர், பயங்கர அக்ரெசிவ், சண்டெல்லாம் பயங்கரமா போடுறாரு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, DJ Bravo எல்லாம் பேட் எடுத்து மண்டே உடச்சிடலாம் சொல்லியிருக்கான். அந்த டைம்ல பயங்கரமான ஆளு. இவர் எந்த டீம்ல விளையாண்டாருன்னா CSK. இதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 மேட்ச் தான் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச் விளையாண்டா, அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போயாச்சு, அவ்வளவுதான்.
ஃபிளின்ட் ஆஃப் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா சிஎஸ்கேல ஒரு ஒரு 2010 வரை இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஃபிளின்ட் ஆஃப் மாதிரி ஒரு ஆள்லாம் சிஎஸ்கேல இருந்தா எவ்வளவு அக்ரெசிவா இருக்கும், பயங்கரமா சண்டெல்லாம் வரும் அப்படிலாம் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர்னா அது வந்து அந்த டைம்ல வந்து ஆண்ட்ரூ ஃபிளின்ட் ஆஃப் தான். அக்ரெஷன் இருக்கும், பேட்டிங்கும் செமையா இருக்கும், பவுலிங்கும் செமையா இருக்கும். ஸோ ஃபிளின்ட் ஆஃப். நெக்ஸ்ட் யாருன்னா ரிக்கி பாண்டிங். ரிக்கி பாண்டிங் பத்தி சொல்லவே தேவையில்லை. பயங்கரமான ஒரு வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் சொல்லலாம். பெஸ்ட் கேப்டன் வேர்ல்டுலேயே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 பேர் தான், எம்எஸ் தோனி, இன்னொன்று ரிக்கி பாண்டிங். ரிக்கி பாண்டிங் வந்து 2 வேர்ல்டு கப் அடிச்சிருக்காரு, வேற என்ன 2 சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் 2013 மும்பைக்கு ஆடினாரு. மும்பையில் ஆடும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் கேப்டனா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இவர் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா மாத்தின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, தெரில. ரிக்கி பாண்டியன் லேண்டு சில பேருக்கு தெரியாதா இருக்கும். கப் அடிக்கும்போது கூட ரோஹித் சர்மா வந்து ரிக்கி பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் கப்பை கொடுப்பான். ரிக்கி பாண்டியன் கொடுத்து சச்சினும் ரிக்கி பாண்டியன் தான் வாங்குவாங்க. ஸோ ரிக்கி பாண்டியன் லேண்டது நிறைய பேருக்கு தெரியாது. ரிக்கி பாண்டியன் வந்து ஒரு சரியான லெஜெண்டரி பிளேயர், கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கணும். அதனால ரிக்கி பாண்டியன். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கெவின் பீட்டர்சன். கெவின் பீட்டர்சன் வந்து லெஜெண்டரியா அப்படின்னு கேட்பீங்க, ஐகானிக் பிளேயர்ஸா அப்படின்னு கேட்பீங்க. என்னை பொறுத்தவரை கெவின் பீட்டர்சன் ஒரு சரியான பேட்ஸ்மேன் தான். என்ன கொஞ்சம் வாய் பயங்கரமா பேசுவார், என்ன மாதிரியே பேசி எங்கேயாவது மாட்டிக்கிடுவார். கெவின் பீட்டர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபியில் இருந்தார். ஆமாம், ஆர்சிபி வந்து ஒரு டைம்ல வந்து சரியான ஸ்ட்ராங்கான டீமு. ஆனால் இப்போ ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்லாம் வந்தாச்சு. அப்போ வந்து ஆர்சிபி வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, எல்லா பிளேயரும் வச்சிருப்பாங்க, ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோத்துருவாங்க. அதுதான் ஆர்சிபி, அதான் சோக் ஆயிடுவாங்க சொல்ல போனால். இந்த வாட்டி எப்படி ஆடுறானுங்கன்னு பார்ப்போம், ஃபைனலில் போகிறானுங்களா இல்லையான்னு. அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ கெவின் பீட்டர்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு ஆடினார், நல்லா தான் ஆனார். அதுக்கப்புறம் வந்து டெல்லியோட கேப்டனாக இருந்தார். கெவின் பீட்டர்சன் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். ஸ்டைலிஷான பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு கெவின் பீட்டர்சன், ஸ்டைலிஷான பேட்ஸ்மேன். ஸோ கெவின் பீட்டர்சன். நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் பவுலர். இவரோட பவுலிங் ஆக்ஷனை வந்து கிட்டத்தட்ட பல வாட்டி நான் சின்ன வயசுல போட்டிருக்கேன். என்னோட ஃபேவரட் ஃபாஸ்ட் பவுலர் பிரெட்லி. எத்தனை வாட்டி பிரெட்லியோட பவுலிங் ஸ்டைல நான் போட்டு பார்த்துருக்கேன் தெரியுமா? பிரெட்லி போடுற பவுலிங் ஸ்டைல் அவ்வளோ அழகா இருக்கும். ஐபிஎல் வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான கரியர் இல்லை பிரெட்லிக்கு. ஏன்னா அவரோட பிரைம் முடிஞ்ச பிறகு தான் இங்கே வந்தார். வந்து பிக் பாஸ்லாம் பயங்கரமா பவுலிங் போட்டதெல்லாம் பார்த்துருக்கேன். பிக் பாஸ்ல வந்து அவரோட லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்துருக்கேன் பிரெட்லியோடது, அதெல்லாம் செமையா இருக்கும். பட் ஐபிஎல் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாபுக்கு விளாண்டார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரெட்லி பஞ்சாபுக்கு விளாண்டார்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை பஞ்சாப் விளாண்டமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. கொல்கட்டாவில் விளாண்டது எல்லாருக்குமே தெரியும். கொல்கட்டாவில் விளாண்டாரு. கொல்கட்டாவில் அந்த ஐகானிக் பவுலிங் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மூமெண்ட் 2013 நினைக்கிறேன். டெல்லிக்கும் கொல்கட்டாக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே போல்டு. அந்த பேட்ஸ்மேன் என்ன ஆனானே தெரியல எனக்கு. அந்த பேட்ஸ்மேன் என்ன ஆனானே தெரியல. ஸோ பிரெட்லி ஒரு ஐகானிக் பிளேயர். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மேத்யூ ஹைடன். ஹைடன் வச்சிருந்த மங்கூஸ் பேட்டர்லாம் பத்தி ஸ்கூல்ல பேசின பேச்சாலா. ஹைடன் அந்த மங்கூஸ் பேட்டர் வச்சு எனக்கு எத்தனை ரன் அடிப்பார்? 96 68 எனக்கு ஞாபகம் இல்லை. சின்ன வயசுல பார்த்தது இது. மங்கூஸ் பேட்னா என்னன்னு தெரியாதவனுக்கு நான் சொல்றேன், லாக்டவுன் கிட்ஸ் உங்களுக்கு தான் சொல்றேன். மங்கூஸ் பேட் எப்படி இருக்கும்னா, பேட்டோட சைஸ் வந்து சின்னதா இருக்கும், ஹேண்டில் பெருசா இருக்கும். இதை வச்சு நம்மளால முரளி விஜயும் முரளி விஜயும் மேத்யூ ஹைடனும் உள்ள வந்து இந்த 3 வருஷம் தான் இருந்தாரு. 2010 வரை கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவரும் ஒண்ணுதான், முரளிதரனும் ஒண்ணுதான். வந்தாலே மேத்யூ ஹைடன் அடிதான், வந்தாலே அடி. ஆஸ்திரேலியாலும் அதே தான், வந்தாலே அடிக்க தான் பார்ப்பாரு. எந்த பால் வந்தாலும் அடிக்க தான் பார்ப்பாரு. இவரும் முரளி விஜய் சேர்ந்து ஓப்பனிங் பண்றதுலாம் சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஹைடன் ஒன் ஆஃப் லெஜெண்டரி ஓப்பனர்ஸ் தான். பார்த்தாலே போயிடுவார். நான் பார்த்ததுலேயே வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸும் மேத்யூ ஹைடன் அடிக்கிற 6 தான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போய் பார்த்துருக்கேன். ஒரு 4 அடிச்சா கூட டக்குன்னு பவுண்டரி லைன் போயிடும், 6 அடிச்சா டக்குன்னு போயிடும். இந்த மாதிரி நான் யாரும் இவ்வளோ ஃபாஸ்டா அடிச்சு பார்த்ததில்ல. பார்த்ததுல வந்து ஹைடனும் ஆண்ட்ரூ சைமன்ஸும் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ஷல் கிப்ஸ். டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு விளையாண்டாரு. ஹெர்ஷல் கிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆல்கஹால் மூலயமா தெரியும். நம்மளால வந்து எப்பவுமே சரக்கு அடிச்சுட்டே வந்து ஆடுற ஆளு. ஹெர்ஷல் கிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஃபீல்டரும் சரி, ஒரு அக்ரஸிவான பேட்ஸ்மேன். வந்தாலே அடிக்க பார்க்குற ஒரு பேட்ஸ்மேன் தான் இவரும். ஹைடன் மாதிரி தான் ஒரு லெஜெண்டரி சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். ஃபர்ஸ்ட் 6 சிக்ஸஸ் அடிச்சது நம்மால் தான், ஹெர்ஷல் கிப்ஸ் தான் 2007 வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறம் தான் யுவராஜ் சிங் அடிச்சது. ஃபர்ஸ்ட் 6 சிக்ஸஸ் அடிச்சது ஹெர்ஷல் கிப்ஸ் தான். ஹெர்ஷல் கிப்ஸும் ஆடம் கில்கிறிஸ்டும் டெக்கான் சார்ஜர்ஸ்ல ஓப்பனிங் பண்றது பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். வந்து 2009 கப்பும் அடிச்சாங்க. பிரைம் டெக்கான் சார்ஜர்ஸ் சொல்ல அவனுக்கு செமையா இருக்கும். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஸ் டெய்லர். வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு தான் விளையாண்டாரு. எனக்கு வந்து ராஸ் டெய்லர் வந்து ஆர்சிபிக்கு விளையாண்டது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன். ராஸ் டெய்லர் ஆர்சிபிக்கு விளையாண்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. வந்து சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் ஆடுவார்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவோட செமிஃபைனல்ல
செமிஃபைனல் தான் நினைக்கிறேன் 2009 செமிஃபைனலில் என்னமோ சிஎஸ்கே லைட்டாக போட்டு அடிப்பார். ஃபைனல்லையும் கொஞ்சம் ஆடுவார், ஆனால் தோத்துறாங்க டெக்கான் சார்ஜர்ஸோட ஆர்சிபி. ஸோ எனக்கு ராஸ்டேல இருந்து உங்களுக்கு ஐகானிக்கா என்னன்னு தெரியல, நான் சும்மா கொண்டு வந்தேன், சரி இருக்கட்டுமே அப்படின்னு கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேன் வார்ன், த ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல் கேப்டன், த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு டேக் த ஐபிஎல் டிராஃபி. ஷேன் வார்ன் பயங்கரமான லெக் ஸ்பின்னர். இன்னும் வர அந்த மாதிரி பாலை எவனுமே டர்ன் பண்ணதில்லை. போய் பார்க்கணும்னா 1999 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் போடுங்க, வேர்ல்டு கப் செமிஃபைனல். அதுலனா இந்த கிப்ஸோட விக்கெட் நினைக்கிறேன். அந்த மாதிரி எவனுமே இப்ப இருக்கிறான் டேர்ன் பண்ணவே மாட்டான். ரஷீத் கான், அஸ்வின், யாரை வேணாலும் எடுத்துக்கோ, சஹல், குல்தீப், அந்த மாதிரி எவனுமே பாலை டேர்ன் பண்ண மாட்டான், டேர்ன் பண்ண முடியாது. வந்து சென்னைய த்ரில்லர் மேட்ச்ல வின் பண்ணாங்க. இன்னும் வர ராஜஸ்தான் ராயல் கப் அடிக்கல, இந்த வாட்டி அடிக்கிறானுங்களான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷேன் வார்ன் வந்து கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கணும். வந்தவொடனே கப் அடிச்சிட்டாரு. ஸோ ஷேன் வார்ன். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்திரேலியன் பேர் ஆடம் கில்கிறிஸ்ட். இவரும் இதே மாதிரி தான் வந்தாரு, டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு வந்து கப் அடிச்சு கொடுத்தாங்க. டெக்கான் சார்ஜர்ஸை மறக்க முடியாத காரணம் என்னன்னா அதுல இருக்கிற பிளேயர்ஸ் தான். இந்த கேப்டனும் சொல்லணும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். பவுலிங் போட விட்டு, பேட்டிங் பண்ண விட்டு, இந்த மாதிரிலாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன். அது இல்லாமல் என்ன சொல்லுவாங்க, ஆடம் கில்கிறிஸ்ட்டை த ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட் அப்படிம்பாங்க. ரொம்ப டீசென்டான இவர். எனக்கு தெரிஞ்ச ஆடம் கில்கிறிஸ்ட்க்கு ஒரு ஹேட்டர் கூட கிடையாது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்னால எவனுக்குமே பிடிக்காது அந்த டைம்லனா, ஐயோ இவனுங்களா அப்படின்னு இருக்கும். ஆனா ஆடம் கில்கிறிஸ்ட் மட்டும் ஒரு தனியால அனுப்பாரு. ஆடம் கில்கிறிஸ்ட்னாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், இவர் ஒரு ஜென்டில்மேன் அப்பா அந்த மாதிரி. ஆனா அடி அப்படி இல்லை, பேட்டிங் பிடிக்கிறதுலாம் அப்படி இல்லை, வந்தாலே அடி தான். ஃபர்ஸ்ட் டெக்கான் சார்ஜர்ஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் பஞ்சாப் கேப்டன் போனாரு, செஞ்சுரிலாம் போட்டிருக்காரு. செஞ்சுரி போட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டையரும் ஆயிட்டாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அவரோட லாஸ்ட் மேட்ச்ல வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பாரு. பயங்கரமா அந்த கந்தம் ஸ்டைல்லாம் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைமன்ஸ், ஆண்ட்ரூ சைமன்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அண்டர் ரேட்டட் லெஜண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வந்து அதிக ரேட்டுக்கு போனது வந்து இவர் தான், ஓவர்சீஸ் பிளேயர்ல 5 crores என்னமோ கொடுத்து வாங்கினாங்க ஆண்ட்ரூ சைமன்ஸை. அப்போதான் வந்து இந்த மங்கி ஸ்கேண்டல், ஹர்பஜனுக்கும் ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கும் அந்த மங்கி இந்த ப்ராப்ளம்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, யூடியூப்ல வேணா போய் போட்டு பாருங்க. மங்கி ஸ்கேண்டலா அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது ஹர்பஜன் சிங் வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸை பற்றி மங்கின்னு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா அது மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஆண்ட்ரூ சைமன் காதில் வேற மாதிரி விடும், வேற மாதிரி போய் கேட்டு கேஸ்லாம் விடும். ஸோ அந்த மாதிரி கேஸில் உள்ளவர் தான். பட் இருந்தாலும் ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஒரு பக்கா ஆல்ரவுண்டர், ஃப்ளாவே கிடையாது. இந்த ஆல்ரவுண்டர்கிட்ட நான் ஒரு ஃப்ளா கூட பார்த்தது இல்லை. பவுலிங் பயங்கரமாக போடுவார், பேட்டிங் பயங்கரமாக அடிப்பார், ஃபீல்டிங் அவ்வளோ டாலாக இருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி நான் பார்த்தது இல்லை யாருமே. அவ்வளோ டாலாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, ஃபாஸ்ட்டாக ஓடுவார். அது மட்டும் இல்லை, டைரக்ட் ஹிட்லாம் அசால்ட்டாக அடிப்பார். அதுவும் இல்லாமல் சரியான ஸ்டட் இந்த ஆளு. இவர்கிட்ட வச்சுக்கிட கூடாது. ஒரு இது இருக்கும், ஒரு இந்தியா மேட்ச் இருக்கும், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கும். அதுல வந்து ஒருத்தன் வந்து நேக்கடா ஓடி வருவான், கிரவுண்டுக்குள்ள ஓடி வருவான். நம்மால் ஓடலாம் இல்லை, வந்து ஒரே அடி அவனை. போய் பாருங்க யூடியூப்ல, பயங்கரமா இருக்கும். பட் இப்போதைக்கு அவர் இல்லை, ரிப். லெஜண்ட் ஷேன் வார்னும் இறந்துட்டாரு, ஆண்ட்ரூ சைமன்ஸும் இறந்துட்டாங்க. லெஜெண்டரி பிளேயர் தான். இவரும் டெக்கான் சார்ஜர்ஸ்ல தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் போனாரு. இப்போ வந்து 2 பேரும் இல்லை, ஷேன் வார்னும் இல்லை, ஆண்ட்ரூ சைமன்ஸும் இல்லை. ஸோ ரிப் டு தம். நெக்ஸ்ட் யாரு 2 பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் சங்கக்காரா அண்ட் மஹேலா ஜெயவர்தனே. கிட்டத்தட்ட சங்கக்காரனாலே ஜெயவர்தனை கூட வந்துருவாங்க, ஜெயவர்தனால சங்கக்காரா கூட வந்துருவாங்க. இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல தான் இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஜெயவர்தனை டெல்லிக்கு போயிட்டாங்க. சங்கக்காரெல்லாம் இருந்தது வந்து ஒரு பயங்கரமானது. ஃபர்ஸ்ட் சங்கக்கார பஞ்சாப்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் போயிட்டாரு. இவர் ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல இருந்தார், அதுக்கப்புறம் டெல்லி போயிட்டாரு. 2 பேரும் ஒரு ஐகானிக்கான பிளேயர். ஸ்ரீலங்கால வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பிளேயர்னா வந்து சங்கக்காரா அண்ட் ஜெயவர்தனே தான். ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பிளேயர், ரொம்ப குட் ஹார்ட்டட் பிளேயர் அப்படிம்பாங்க சங்கக்காராவும் ஜெயவர்தனேவும். ஸோ இவங்க தான் லாஸ்ட் வராங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த 15 பிளேயர்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டகரிலாம் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகே, இந்த கேட்டகரியில் நான் ஏதாவது ஒரு ஐகானிக் பிளேயர்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் அதை வச்சு இன்னொரு பார்ட் போடுறேன். ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.